ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் பிரைவேட் லிமிடெட். நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு பைமோட் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள், பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஷாப்பிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ்ஷு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ஏற்றமானது தான் இருக்கும். இது கருப்பு கொண்டக்கடலை குருமா தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு கொண்டக்கடலையை நைட்டே நனைய போட்டு வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம் நல்லா சோக்கானதும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நனைய போட்டு வச்சுக்கிடலாம். இப்போது கருப்பு கொண்டக்கடலை குருமா பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. தேங்காய், வெள்ளைப்பூடு, ஜிஞ்சர் இது எல்லாமே அரைச்சி எடுத்து வச்சுக்கிடலாம். அடுத்து பேனில் ஆயில் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நம்ம தாளிச்சுக்கிறணும். அடுத்து நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து வச்சுக்கோங்க. ப்ரௌனிஷ் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், மல்லி இலை, புதினா இலை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 போட்டால் போதும், அதுவே போதுமானது. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். குழம்புக்கு தேவையான மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதிகமாக போட்டுறக்கூடாது. மல்லிப்பொடி எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். குழம்பு கொதிக்கும்போது போட்டால் நம்மளுக்கு அந்த பச்சை வாடை ஸ்மெல் எடுக்கும். ஸோ எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஊற வச்சுருக்க கருப்பு கொண்டக்கடலையை அதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். கருப்பு கொண்டக்கடலையை நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிறதுனால குக்கரில் போட்டு நம்ம வேக வைக்கணும். ஸோ மசாலாவில் போட்டு கிளறதுனால கொண்டக்கடலையில் மசாலா நல்லா பிடிச்சிக்கிறோம். நார்மலாக கொதி வந்த பிறகு போடாமல் இப்படி ஆயிலே நம்ம கிளறி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லு, அந்த மசாலா எல்லாமே நம்மளுக்கு கொண்டக்கடலையில் நல்லா பிடிச்சிக்கிறோம். அடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் ஊற்றிக்கிடலாம். தேங்காய், வெள்ளைப்பூடு, ஜிஞ்சர் எல்லாமே போட்டு ஒன்றா அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ இதை நம்ம உள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு அந்த தேங்காய் ஸ்மெல்லும் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாமே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாமே நல்லா எண்ணெயில் வெந்துட்டு அதே மாதிரி தேங்காயும் போட்டு நம்ம கிளறி விட்டுட்டோம். அடுத்து லைட்டாக நம்ம தண்ணி சேர்த்துக்கிறணும். தேவையான அளவு சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரில் விசில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2 விசில் அடித்து முடித்ததும் நம்மளுக்கு கருப்பு கொண்டக்கடலை குருமா ரெடி ஆகிட்டு. இப்போ சப்பாத்திக்கு நம்ம இதை ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு ஒரு மெயின் டிஷ்ஷாகவும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கிடலாம். சப்பாத்திக்கு மட்டுமில்ல, பூரிக்கும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு டிஷ்ஷில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.